ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சர்தோசி நம்ம லாஸ்ட்டு கிளாஸஸில் என்ன வீடியோ பார்த்துருப்போன்னா, சர்தோசி எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஷேப்ஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட்டு கிளாஸஸில். இப்போ நம்ம ஜர்தோசியை வச்சு எப்படி ஒரு இடத்த ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபில் பண்ணுறதுனா, நீங்கள் இப்போ ஒரு பீகாக்கோட பாடி போர்ஷன் ஜர்தோசியில் நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நம்ம ஒரு பீகாக்கோட பாடி பார்ட் மட்டும் இல்லாமல் ஒரு லீஃபு இல்லை ஏதோ ஒரு ரவுண்ட் ஷேப் போடுறீங்க, இல்லை ஒரு ஸ்லீவில் ஏதாச்சும் ஒரு செக்குடு டிசைன் போடுறீங்க, செக்குடு டிசைன் ஃபுல்லாக ஜர்தோசி ஃபில் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஃபுல்லாக எப்படி நம்ம அதாவது ஒரு பீட்ஸ் ஃபுல்லாக எப்படி ஃபில் பண்ணுவோமோ அந்த மாதிரி. த்ரெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தாம்பூ ஸ்டிச் ஃபில் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களே, தாம்பூ ஸ்டிச் நம்ம எப்படி கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி இந்த ஜர்தோசியை வச்சு நம்ம ஃபில்லிங்கும் பண்ணலாம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி நம்ம நார்மலாக நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த காப்பர் கலரில் இருக்கிற ஜர்தோசி நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை கோல்டன் கலர், உங்கள்கிட்ட எந்த கலர் இப்போதைக்கு ஜர்தோசி இருக்கோ அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு டிசைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த டிசைனுக்கு ஏற்ற கலர் சூஸ் பண்ணி தான் நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், பீட்ஸ் எப்படி எல்லா கலர்லேயும் நமக்கு கிடைக்குமோ, ஜர்தோசியும் சேம் அதே மாதிரி எல்லா கலர்ஸ்லையுமே நமக்கு ஜர்தோசி கிடைக்கும். அதனால் நீங்கள் எந்த மாதிரி டிசைன் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற கலர் வாங்கி நீங்கள் டிசைனை பண்ணுங்கள். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி ஃபில்லிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஐநீடில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜர்தோசியும் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்பவும் போல் கோல்டன் கலரில் இருக்கிற ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரில் இருக்கிற ஜர்தோசி எடுக்கிறீங்கன்னா க்ரீன் கலர் த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நான் இப்போ ப்ராக்டிஸ்ன்றதுனால இந்த த்ரெட்டே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டிசைனில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் எந்த கலர் ஜர்தோசி எடுக்கிறீங்களோ அதே கலரில் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் டிசைன் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரா பண்ணுறது எந்த ஷேப்பில் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுட்டு அந்த ஸ்கொயர் ஃபுல்லாக நீங்கள் ஃபில்லிங் பண்ணலாம். இல்லை ஒரு ரவுண்ட் ஷேப், இல்லை ட்ரையாங்கிள், நம்மளோட சாய்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஒரு ஷேப், இல்லை ஒரு ஃப்ளவர் கூட ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி பார்க்கலாம். இப்போ நார்மலாக நான் ஒரு பீக்கக்கோட ஃபெதர் நம்ம நார்மலாக இப்படி பண்ணுவோம் இல்லையா, பீக்கக் ஃபெதர் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபெதர் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு லீஃப் ஷேப் மாதிரி தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபெதர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் தான் நம்ம ஃபெதர் ஸ்டிச் பண்ணுவோம். நான் இப்போ உங்களுக்கு இதில் ஃபில் பண்ணி காட்டுறேன் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. நீங்கள் கொஞ்சம் பெரிய டிசைன் போட்டுக்கோங்க. இல்லை ஒரு லோட்டஸ் கூட நீங்கள் போட்டுட்டு அந்த லோட்டஸ் ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த ஷேப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா நான் 2 கலரில் ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நக்ஷி பாருங்கள், கொஞ்சம் கிளிட்டரிங்காக தெரியும் உங்களுக்கு. இந்த ஜர்தோசியும் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற ஜர்தோசியும் எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா, இப்போ நம்ம ஒரு பீகாக் ஃபெதர் நான் ஸ்டிச் பண்ணுறேன்னா, இப்போ பீகாக் ஃபெதர் நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா சம்டைம்ஸ் டபுள் கலர் ஷேடு இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதாவது க்ரீன் இல்லை ப்ளூ இந்த மாதிரி கோல்டன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி. அதனால் நான் இப்போ 2 கலர் எடுத்திருக்கேன். இப்போ நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், சென்டரில் உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் க்ரீன் கலர் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வேறு கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஒரு பீகாக் ட்ரா பண்ணிவிட்டு அந்த பீகாக்கு ஃபெதர்ஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஃபெதர்ஸில் நீங்கள் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதுலேருந்தே இந்த மாதிரி ஸ்மாலாக ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல சின்னதாக ஒரு ஸ்பேஸில் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்மால் சைஸில் இருக்கிற செயின் ஸ்டிச் தான் போடணும். அதாவது ஸ்மாலாக இந்த ஜர்தோசி நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை தானே போடுறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப லென்த்தாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா, அதாவது பெரிய பெரிய செயினாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்மால் ஸ்பேஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நல்லா சின்னதாக
இறுக்கமாக செயின் ஸ்டிச் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீடில் ரொட்டேட் பண்ணுறதுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த பக்கத்துலேயே வந்து இப்போது கிளாத்லேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த கிளாத்லேருந்து எடுக்கும்போதே அழகாக வந்து அந்த நீடிலே வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். த்ரெட்லேருந்து நம்ம த்ரெட்டு வந்து கொஞ்சம் தூரம் வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நீடில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டே வந்து கிளாத்லேருந்து நீடில் வெளியே எடுக்கும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க டர்ன் பண்ணி. அதே மாதிரி தான் தாம்பூ ஸ்டிச் போடும்போது எப்படி நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச், அதாவது குட்டி லாக் சொல்லுவோம் இல்லையா, குட்டி லாக் வந்து இப்படி கொடுத்துக்கோங்க. லாக் கொடுத்துட்டு டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபில் பண்ணும்போது நான் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கேப் வந்து இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் அழகாக கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு ஃபில்லிங் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம பண்ணுற ஒர்க்கும் வந்து அழகாக தெரியும் உங்களுக்கு. நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா நமக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பண்ணுற ஒர்க்லேயும் வந்து நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக வந்து பண்ண முடியும். இப்போது நீங்கள் இந்த ஜர்தோசி கட் பண்ணுறீங்கன்னா, இப்போ பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த சென்டரில் இருக்கிறத மட்டும் தான் வந்து மெஷர் பண்ணேன். சென்டரில் வச்சுட்டு ஜர்தோசி லென்த்தாக இருக்கிற ஜர்தோசி வந்து வச்சுட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தடுத்து கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பெரிய சைஸ் இருக்குன்னா அதோட ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எக்ஸஸாக வந்து எந்த பீஸுமே இருக்காது. நம்ம அந்த ஒரு பீஸ் மட்டும் மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கொஞ்சம் மெஷர் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதும் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து மெஷர் பண்ணி ஒரு இடத்துல வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிங்கன்னா அதை விட அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து கம்மி பண்ணி ஸ்டிச் வந்து பண்ணுங்கள். ஒரு பாயிண்ட் வந்து கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நான் வந்து இப்போது கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து ஃபெதர் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெரிய டிசைனாக வந்து போடுங்க. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து போட்டால் தான் வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களால் அந்த ஒர்க் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ண முடியும். நம்ம பண்ணுற ஒர்க் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும். ஏன்னா நம்ம பீட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண கற்றுக்குறீங்களோ இல்லையோ, ஆனால் வந்து ஜர்தோசி வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராமல், அதுவும் இடையில த்ரெட் வந்து மாட்டாமல், எந்த இடத்துலையும் வந்து த்ரெட் வந்து கட் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கீழே த்ரெட் மாட்டியிருக்கா இல்லையா, நீடில் இல்லை இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப தூரம் இப்படி எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இருந்தே இப்படி எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அப்படி பண்ணாதீங்க. சின்ன சின்ன இடத்துலனா வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் அழகாக இப்படி கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ண வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களால் அந்த ஒர்க் வந்து பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடும். கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து நிறைய வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த்ரெட்டில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ அதை விட வந்து ஜர்தோசியில் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம எந்த ஒரு டிசைன் வந்து எடுத்தாலுமே நம்மளால் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு வரும். கண்டிப்பாக வந்து நிறைய டிசைன் வந்து போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கே வந்து ஃபில்லிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு கிராண்டாக ஒரு டிசைன் வந்து பண்ணுறீங்க, அதாவது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒர்க் நம்ம பண்ணணும் இல்லையா. நம்ம நார்மலாக ஒரு த்ரெட்டும் பீட்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஜர்தோசி வச்சு பண்ணுற ஒர்க் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். நல்லா ஒரு ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த பண்ணுற டிசைன் வந்து. அதனால் வந்து இந்த டிசைன் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ண தெரியலனா இந்த மாதிரி லென்த்தாகவே வச்சுக்கோங்க ஜர்தோசியை. அதாவது ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி லென்த்தாக வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஃபினிஷ் ஆகும்போது இந்த மாதிரி வச்சுட்டு
சேம் அதே இடத்துல வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த மெஷர் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்க்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கும் ஐடியா வந்து கிடைக்கும் நம்ம எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பீகாக் ஃபெதர் நீங்கள் இதையே கூட வந்து ஒரு டிசைனில் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம 3D ஒர்க்லாம் பார்த்துருப்பீங்க. 3D ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெதர்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய ரெடி பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்து 3D ஒர்க்குக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு போது ரொம்ப வேகமாக வந்து இந்த மாதிரி சர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போது அந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் கேப் தான் இருக்குது. என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஜர்தோசி வந்து இப்படி வச்சு நான் வந்து பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வச்சு கட் பண்ணி பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் அதுக்கு தேவையான ஜர்தோசிலாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து நீங்கள் பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ணுற ஒர்க் வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணணும். அதனால் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதும் டஃப்பாக இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் கூட கொடுக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். சேம் இந்த ஜர்தோசியை கூட வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா வேறு ஏதாச்சும் நீங்கள் மெட்டீரியல் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பீட்ஸ் வேணால் பீட்ஸ் கொடுக்கலாம். இல்லை வேறு கலர் ஜர்தோசி வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஜர்தோசி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் அவுட்லைனாக. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து இந்த நீடில் சைஸ்க்கே வந்து நீங்கள் ஜர்தோசி வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து எந்த ஜர்தோசி எடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு கட் பண்ணுங்கள். இப்போ சின்ன சைஸில் இருக்கிற லீஃப்க்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்கன்னா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த லீஃபோட சைஸ் வந்து மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஷார்ப்னஸ் வந்து வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக அழகாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. நான் உங்களுக்கு வந்து ரேண்டமாக வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் ஒரு பாதி ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். சின்னதாக வந்து போடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் ஆக போகுதுன்னா அந்த ஃபினிஷ் ஆகிற இடம் வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஜர்தோசி விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல கண்டினியூ பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து 2 ஜர்தோசி வந்து மீட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதாவது சென்டரில் வந்து உங்களுக்கு கேப் தெரியக்கூடாது. நம்ம பீட்ஸ் வந்து ஒரு இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல வந்து எடுக்கிறோன்னா கரெக்டாக வந்து அந்த ஷேப், அதாவது அந்த இடத்துல கேப் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ரெண்டு ஜர்தோசி வந்து மீட் ஆகுதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான கேப்ஸும் வந்து தெரியக்கூடாது. ரெண்டுமே வந்து அழகாக மீட் ஆகிருக்கணும். இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.